ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய அனுகூலமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. இப்போது இது நாள் வரைக்கும் மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்து எல்லா விஷயமும் இவர்களுக்கு முடங்கி போனது. வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு வரவில்லை. யாரோ ஒருத்தர் நம்மை தவறுதலாக வழி நடத்தியதன் மூலம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு போட்டால் அவ்வளவு வரும், அப்படி போட்டால் இப்படி வரும்னு சொன்னாங்க. எதுவுமே வரல சார், எங்கள் கையிலேருந்து தான் சார் எல்லாம் வெளியே போச்சு என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது கோச்சாரத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் நான் எதற்கு கோபப்படுகிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை. வேகமாக சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று ஒரே நேரத்தில் என் மீது 2-3 விஷயத்தை நான் ஓவர்லோடு செய்து கொள்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இங்கே பேக்லாகில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்னை ஓவர்லோடு பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் பண்ணலாம், கொஞ்சம் கடனை அடைத்து விடலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். சில நேரத்தில் நான் வேகமாக பேசுகிறேன். அந்த வார்த்தைகளானது மற்றவர்களை ஹர்ட் பண்ணுவதாக, அவர்களை ஏதோ ஒரு வருத்தம் ஏற்படுத்துவதாக அவர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிகிறது. இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு சஞ்சலத்திலும் குழப்பத்திலும் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவது போல் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. அதாவது 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து விட்டார். 10ஆம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு என்பதும், இங்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதியும், இங்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதியும் இந்த 10ஆம் இடத்துக்குத்தான் பூரணமாக அனுகூலமாக வருகிறது. இதன் காரணம், இது தசம கேந்திரம். இதே 10ஆம் வீட்டில் சுக்கிரன் என்பவர் உச்சம். இதற்கு பேர் மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுபயோகம். இதே 10ஆம் வீட்டில் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நீசமாகி அந்த வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் என்பது இந்த புதன் என்ற கிரகத்துக்கும் ஒரு பஞ்சமகா புருஷ யோகமாக வருகிறது. சுக்கிரன் உச்சம் மாளவிகா யோகம், புதன் என்ற கிரகம் நீசபங்க ராஜயோகம். இந்த 2 யோகங்களுமே பஞ்சமகா புருஷ யோகத்தில் வந்து இவை தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதுக்கும் மேலே,
அதுக்கும் மேலே என்று சொல்வதை போல் ஒரு பிரமாதமான அமைப்பாக இருக்கிறது. மேலும் இவர்களுக்கு நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி முதலில் 10ஆம் வீட்டில் இருந்து ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைவதனால் பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேளில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில் விழுவது போன்ற ஒரு அமைப்பை மிதுனராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. கண்டிப்பாக இவர்களது தொழிலில் மேலும் மேலும் அபிவிருத்தி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருகிறது அப்படின்னு சொன்னாவே அனைத்து விஷயங்களும் கிளியர் ஆகிறது. அதாவது கடன் கிளியர் ஆகிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறார்கள். இந்த கூட்டணியானது 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் சுகஸ்தானத்தில் மேலும் மேலும் மேம்பாடு, 5ஆம் பாவத்தின் அதிபதி சுக்கிரன் சுபபலம் பெறுவதனால் மேலும் இவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அங்கீகாரம், அதன் மூலம் ஒரு வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் ஒரு வெற்றி, லைஃப் பார்ட்னருடன் இதனால் வரை இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஒரு தீர்வு என இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பொழுதுதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள். அந்த மகிழ்ச்சி என்பது முதலில் இவர்களது வீட்டில் பிரதிபலிக்கும். நிறைய நோய்களிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு, இவர்களது பெற்றோர்களுக்கு கூட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நிகரற்ற லாபம் என்பதும் மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸ் என்பதும், ஒருவேளை உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற நிறைய விஷயங்களை இவர்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் என்பது இவர்களுக்கு வரும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி, அவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. செவ்வாய் 2ஆம் வீட்டில் நீசம் வக்கரம் என்ற 2 நிலையும் பெற இருப்பதனால் இவர்களுக்கு அனுகூலமான ப்ளஸ் பாயிண்ட் என்பது இருக்கிறது. இவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது இந்த 4ஆம் வீட்டில் இருந்த கேது என்ற கிரகம். நிறைய பேருக்கு அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் கொடுத்தது. நிறைய பேருக்கு வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் தொடர்ச்சியாக ரிப்பேர், ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் என்பதும் விபத்து என்பதும் இருந்தது. நிறைய பேருக்கு வீட்டில் மோட்டார் ரிப்பேர், பம்ப் ரிப்பேர், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு தொடர்ச்சியாக அப்ளையன்சஸ் ஒவ்வொன்றா ரிப்பேர் ஆகி கொண்டிருந்தது. என்னிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் என்னிடம் எதுவுமே இல்லை, எதையுமே என்னால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பதும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் என்பதும், தசம கேந்திரத்தில் சனி பகவான் அனுகூலமான பலன் என்பதும், இனி மே மாதத்தில் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் பாக்யராகு குருவின் பார்வையை பெற இருப்பதும், இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம் என்பதும் இவர்களது வாழ்வில் மேலும் உச்சம் வெளிச்சம் உச்சம் வெளிச்சம் என்று தொடர்ச்சியாக வெற்றி மேல் வெற்றியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சார் ஏதாவது பரிகாரம் அப்படின்னு என்று கேட்டால், ராசியில் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயில், குன்றத்தூர் முருகனாக இருக்கலாம், திருப்போரூர் முருகனாக இருக்கலாம், மயிலம் முருகனாக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், பழமுதிர் சோலையாக இருக்கலாம், கந்தங்கோட்டமாக இருக்கலாம், சிறுவாபுரியாக இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு அருகே எந்த ஒரு பிரதானமான முருகன் கோயில் இருக்கிறதோ செவ்வாய்க்கிழமைகளில் அங்கே சென்று அர்ச்சனை அல்லது அபிஷேகம், உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும்
மட்டும் செய்தால் போதுமானது. மேலும் மேலும் பல வெற்றிகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கேற்றாற் போல் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.